சார் சும்மா சும்மா வந்துன்னு போயிட்டு இருக்க முடியாது சார். இன்னைக்கு ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சாகணும் சார். சார் எத்தனை முறை சார் நான் வரது நான்? நீங்கள் எனக்கு பர்மிஷன் கொடுத்து தான் சார் ஆகணும். உங்கள் இன்ஸ்பெக்டர் எங்கே சார்? இன்ஸ்பெக்டர் வர நேரம் தான் மேடம். நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. உங்களை யார் இப்போ தடுக்கிறது? நான் இன்னைக்கு பர்மிஷன் வாங்கிட்டு தான் சார் நான் பார்த்துட்டு போங்க. ஒரு நிமிஷம் இருமா. குட் மார்னிங் மேடம். அம்மா போகிறாங்க பாருங்க. போங்க போங்க, அவங்க கூட பர்மிஷன் கொடுக்கலாம். அவங்க கிட்ட கேட்டால் பர்மிஷன் கிடைச்சிருமா? கேளுங்க, அவன் தான் லேடி இன்ஸ்பெக்டர். இப்போ சொல்லுப்பா. சார் எவ்வளோ நேரம் சார்? உனக்கு கொஞ்ச நேரம் ஆகும், வெயிட் பண்ணு. ஓனர் இவ்வளோ தான் சார் கொடுத்தாரு. நீ கொஞ்சம் அமைதியாரு. ஓர நில்லு. உன் ஓனர் இவ்வளோ தான் கொடுத்துட்டாரு. சார் என் கேமரா சார், ப்ளீஸ் சார். திருப்ப ஒழுங்காக கொடுப்பாருன்னு பார்த்தா இங்கே தானே வச்சேன். எங்கே வச்சேன்னு தெரியல இந்த ஃபைலை. ஐயா வந்தால் யார் பதில் சொல்கிறது? அவர் வந்து சத்தம் போடுவார். ஐயோ ஒன்றும் இல்லையா, காலில் இந்த ஃபைலை காண தேடிட்டு இருக்கேன். ஒன்றுமே புரியல. வாடா முதல்ல எஸ்ஐ டீயை கொடு. சார் நீங்களே குத்துங்க சார், எனக்குன்னு. என்னடா நீங்கள் இந்தாங்க. யோ எம்ஜி சாப்பிடுங்க. முதல்ல அக்யூஸ்ட் எடுத்துமே குடியா கொடுக்குறேன். ரிமாண்ட் பண்ணணும். அப்புறம் ஜட்ஜி கிட்ட போய் சோறு வாங்கி தரலன்னு டீ வாங்கி தரலன்னு சொல்ல போகிறானுங்க. ஐயா நீங்கள் சாப்பிடுங்க டீயா. ஐயா நீங்கள் டீ சாப்பிட்றீங்களா? இருறா இவங்களாம் யாரா ஆகணுவா? டேய் சார் வேணாம் சார். நைட்டு ஃபுல்லாக ஒரே கொசு கடி சார். ஒரு கொசு வத்தி கொடுங்க சார். கடிக்கும் உனக்கு. டீயை கொடுறா. ஆளு மண்டையும் பாரு சார். அட்லீஸ்ட் ஒரு பீடியாச்சு கொடுங்க சார். ஏய் டிமாண்ட் அக்யூஸ் தானே நீ? இன்ஸ்பெக்டர் வர நேரம் தான் வந்து பொழப்பாடுறா உன்னைய. வந்திருக்கானுங்க பாருங்க எனக்குன்னு. சை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ஃபைலை வர எம்ஜி. ஐயா இன்ஸ்பெக்டர் ரூமில் அந்த கிரைம் ஃபைல் இருக்கே, போய் எடுத்துட்டு வா. ஐயா முக்கியமான ஃபைலை தொலைச்சிட்டு காலையிலேருந்து தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன கொஞ்சம் தேட விடுங்க ஐயா. என்னையா பண்ணுறது நான்? சை சார் தாங்க, ஓனர் இவ்வளோ தான் கொடுத்தாரு. இதை வச்சுன்னு ஜேசிபியோட சொன்னார். 1 2 3 4 5 6 வண்டியை பிடிச்சா தான் காசு வருது. உங்கள் ஓனருடைய எல்லா வண்டியும் பிடிச்சி நிப்பாட்டுறேன். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு நானும் பார்க்குறேன். 14 15 எல்லாம் கட்டாகுது. இரு வரேன். இந்த ஃபைல் தான் சார். காசு வாங்கிட்டீங்களே, என்ன சார் தெரியுங்க? இரியா வரேன். யோ எஸ்ஐ வந்திருக்காரியா? எஸ்ஐயா? சார் சார் இந்த 1000 வச்சு எம்எல்ஏ கொடுங்க சார். மாட்டி விட்றது என்ன? நியூ ஜாயினிங்கா? ஆமாம் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். போடா எல்லாம் அப்புறம் வாங்க. போங்க கிளம்பு. இன்ஸ்பெக்டருங்க வெயிட் பண்ணுங்க சார், சார் வந்துடுவார். டைம் தான் சார். நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் தான் சார் எடுத்தோம் சார். நீங்கள் வேறு இப்போ கிளம்புங்க சார், தயவு செஞ்சு. வாங்க சார், உள்ளே போகலாம். ஓகே சார். உட்காருங்க சார். சார் ஒரு நிமிஷம். எல்லோரும் இங்கே பாருங்க. சார் தான் புதுசாக வந்திருக்க எஸ்ஐ. யோ இங்கே வாயா. சொல்லுங்கய்யா. அவன் தான் புதுசாக வந்த எஸ்ஐயா? ஆமாங்கய்யா. போ. சார் டீ சாப்பிட்றீங்களா? சொல்லுங்கள் சார். ஒரு நிமிஷம். தம்பி ஒரு டீ கொண்டா, கப்பில் கொண்டா. சார் உங்கள் பேர் சார்? சேகர் சார், இந்த ஸ்டேஷனோட ஹெட் கான்ஸ்டபிள். சரி சார். கொடுப்பா, நான் கொடுத்துக்கிறேன்.
இந்தாங்க சார். சார் வெளியே வாங்கல. சரிங்க சார். உட்கார் உட்கார். எத்தனை வருஷமான இந்த ஸ்டேஷனில் இருக்கீங்க? ஒரு 1.5-2 வருஷம் இருக்குங்க சார். ஓ, அப்போது ஸ்டேஷனில் எல்லாரை பற்றியும் உங்களுக்கு தெரியும் அப்படி தானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். பாதி பேர் இங்கே புதுசு தான் சார். ஓ சரிண்ணே. நம்ம ஸ்டேஷன் லிமிட் எவ்வளோ பெருசு? சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஷன் தான் பார்டர் செக் போஸ்ட்டுக்கு அடுத்து வர ஃபஸ்ட்டு ஸ்டேஷன். அங்கேருந்து ஊத்துக்கோட்டை டவுன் 2வது லைன் வரைக்கும் நம்ம லிமிட் தான் சார். ஓ, அப்புறம் சென்னையில் இருக்கிற மாதிரி மக்கள் தொகையெல்லாம் கிடையாது சார். ம், ஆனால் லிமிட்டு பெருசு சார். இப்போ நீங்கள் வந்தீங்களே சார் அந்த ரூட்டு, அதில் நம்ம ஸ்டேஷனுக்கு லெஃப்ட் எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா 15-20 கிலோமீட்டரில் ஆந்திரா வந்துடும் சார். ஓ, ஆனால் அங்கே பிரச்சனையெல்லாம் இல்லை சார். ம், அங்கே பார்டர் பேட்ரோல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது சார். அதனால் அந்த லிமிட்டில் இருக்கிற க்ரைம்ஸ் எல்லாம் அவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதனால் நமக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை சார். இருந்தாலும் 1-2 மிஸ் ஆகி இங்கே கூட வரும் சார். அது எப்படி? அங்கேருந்து இங்கே வர்றதுக்கும் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கும் ஆ, வேறு வழி ஒன்று இருக்குது சார். ஆனால் சில கிரிமினல் பசங்க எதையாவது க்ரைமை பண்ணிவிட்டு அந்த வழியாக இங்கே வந்து நம்ம உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க சார். இந்த நாய்ங்க அந்த வழியை யூஸ் பண்ணி என்ன பண்ணாலும் அது நம்ம ஸ்டேஷன் லிமிட்டுக்கு தான் சார் வரும். அதுக்கு பார்டர் ஸ்டேஷன் பொறுப்பு இல்லை சார். என்ன சார் சொல்கிறீங்க? புதுசாக இருக்குது. ஆமாங்க சார். அப்புறம் நம்ம இன்ஸு அவர் இந்நேரம் வீட்டிலேருந்து என்னையா நீ தான் மதியா? ஆமாம் சார். என்னையா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பிய? அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லல சார். வேற என்னத்தையா சொன்ன? ஒன்றும் சொல்லல சார். வாரம் எவ்வளோ கலெக்ஷன் சொன்னியா? சத்தியமாக அதெல்லாம் ஒன்றும் சொல்லல சார். அப்புறம் என்னத்தையா 10 நிமிஷமா நின்று பேசிக்கிட்டு இருக்க? ஆ? நான் இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சேகரே. இங்க யார் என்ன பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சிடும். சரி சொல்லு. இல்லை சார், எஸ்ஐ சார் லிமிட்டை பற்றி கேட்டார். அதான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். லிமிட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சார் ஒரு நாள் இந்த ஊரை திருத்திடுவார். அப்படி தானே ஏமதி? இல்லை சார், சொல்லுங்க எஸ்ஐ சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஒரு க்யூரியாசிட்டி தான். ஓ, கியூரியாசிட்டி. என்ன படிச்சிருக்க மதி? பிஇ எம்பிஏ சார். ஓஹோ, அதான். ம் ம்
ஏய், அங்கே என்னடா 2 கட்டை மட்டும் தனியாக கிடக்கு? சாரிண்ணா, பார்க்கல. அட்டிங்க. வேலையை பாரு. சொல்லாமா வேணாமா? ஐயோ, வேணாம் வேணாம்.